சின்ன வயசுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, சின்னம் சிறு வயதில். சொல்லுங்க, என்னை தான் தெரிந்து கொண்டாரா? சின்னம் சிறு வயதில் என்னை தெரிந்து கொண்டா, தூரம் போயினும் கண்டு கொண்டா. சின்னம் சிறு வயதில் என்னை தெரிந்து கொண்டா, தூரம் போயினும் கண்டு கொண்டா. ஜீவனை கொடுத்த அன்பு, இயேசுவின் அன்பு. சிறு வயதுல என்ன தெரியும் நமக்கு? சின்ன சிறு வயதுல என்ன தெரியும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைய வரைக்கும் ஒண்ணுதான் நினைப்பு இருக்கு. இந்த கம்மர் கட்டை கடிச்சு அடுத்தவனுக்கு கொடுத்து அதுல சண்டை வந்ததெல்லாம் தான் நினைப்பு இருக்கு. ஒரு கம்மர் கட்டு கூட முழுமையா சாப்பிட முடியாது, ஒரு மிட்டாய் கூட சாப்பிட முடியாது. அதை உடைச்சு ஸ்கூல்ல வந்தா அதை கடிச்சு, அதுல அவனா கடிச்சானா அவனே என்ன விட்டு எப்படா சாப்பிட்டேன்னு சண்டை போட்டு, அப்படி இருந்த என்னையும் உன்னையும் கூட கத்த தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இப்ப இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த வாழ்க்கையெல்லாம் கிடையாது. எங்களுக்கு சந்தோஷமா வேற, ஒரு மாங்காயை 4 பேர் கடிப்போம். அப்படி நம்ம சந்தோஷமா இருந்த ஒரு காலம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த சின்ன பிள்ளைய போல இருக்கிற அவங்களை பார்த்து தான் சொல்றாரு, ராஜ்யம் உங்களுடையது. சொல்லுங்க, ராஜ்யம் உங்களுடையது. அல்லேலூயா. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு ராஜ்யம் உங்களுடையது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கு 10வது அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அந்த வசனத்துல சொல்ற காரியம், அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படி அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனம் அடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப ராஜ்யத்தை குறித்தும் ஒரு சின்ன பிள்ளையை வச்சு கம்பேர் பண்ணி பேசுறார். கவனிங்க, நான் உட்கார்ந்து இருக்கும் போது சில பிள்ளைங்க என்கிட்ட வரணும்னு ஆசைப்படும். என் பேத்தி ஒரு மடியில் அப்படி வந்து உட்காந்துட்டா அப்படியே வந்து இப்படி தொட்டுக்கிட்டே இருக்கும். அது அப்புறமேல நான் தூக்கி என்ன பண்ணணும், இந்த காலையும் தூக்கி உட்கார வைக்கணும். கொஞ்ச நேரம் பார்க்கும். இந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? ஆனா சில பிள்ளைகள் அப்படி வரணும் அப்படின்னு நினைக்கும் போது, தாத்தா கிட்ட தொந்தரவு பண்ணாத, கிட்ட போகாத அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா, பேரண்ட்ஸ் முதல்ல உங்க கணவரை அடக்கி வைக்க, யாரையும் பயமுறுத்த, நீங்க பயன்படுத்துற பூச்சாண்டி நான் தான், அண்ணன் சொல்லிடுவேன்னு. உடனே நீங்க சொல்ற காரியம் என்னன்னா, பிள்ளைங்கள்ட்ட அங்கிள்கிட்ட சொல்லிடுவேன், தாத்தாட்ட சொல்லிடுவேன், மிரட்டி வச்சிருக்கிறீங்கப்பா. இயேசு அதை கண்ட போது விசனம் அடைந்தாராம். என்ன அடைந்தாராம்? இது ஒரு நம்மளுடைய பாரம்பரியம், நம்முடைய சமூகம். பெரியவங்ககிட்ட போய் தொந்தரவு கொடுக்க கூடாது, அவங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கு, அதுகிட்ட அவங்க போய் இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிலாம் நினைக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிள்ளைகள் டிஸ்டர்ப் அப்படின்னு சொல்றது ஒருவேளை சின்ன வயசுல இருந்திருக்கலாம். சத்தம் போட்டா அதெல்லாம் கூட, நான் கூட அப்படிதான் சத்தம், கொஞ்சம் பின்னாடி எடுத்துட்டு போங்க அப்படின்லாம் சொல்றதுலாம் உண்டு. ஆனா கர்த்தருடைய பார்வையில அவரிடத்துல வருகிறதற்கு ஏஜ் ஒரு தடை இல்லை, சூழ்நிலை ஒரு தடை இல்லை, மனிதர்கள் தடை இல்லை, அறிவு தடை இல்லை, மதம் ஒரு தடை இல்லை. யாராக இருந்தாலும் சிறு பிள்ளைகளை போல என்னிடத்துல வாங்க, நான் உங்களை புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிற கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். எத்தனை நம்புறீங்க? நான் உங்களை தள்ளுவது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கொஞ்சம் கவனிங்க,
ஒரு பிள்ளை ஒரு இயேசுவினிடத்துல வரணும் அப்படின்னு நினைக்கும் போது நான் அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். உண்மையிலேயே அதை அவங்க விரும்பினாங்களா அல்லது அந்த பிள்ளை விரும்பினதா அப்படின்னு. அந்த பிள்ளைங்க அப்படி வரும்போது பிடிச்சு இழுத்து வச்சிருந்திருப்பாங்க இயேசுவினிடத்துல. அப்ப அந்த பிள்ளைங்க பிடிச்சுக்கிட்டு எப்படியாவது அவர்கிட்ட வரணும்னு நினைக்கும் போது பார்த்து கையை காட்டி அழுவும் போது இயேசு வரணும்னு அவசியம் இல்லை. சரி, பிள்ளைங்க கூட்டிட்டு போயிட்டு தொடணும் அப்படின்னு நினைச்சு நீங்க தொடுங்க, அவ்வளவுதான், தொட்டா போதும் அப்படின்னு நினைச்சாங்க. தொட்டா போதும்னு நினைச்சாங்க. அது பிள்ளையின் பிடிவாதமா பெற்றோரின் பிடிவாதமா அப்படின்னு தெரியல. ஆனா பிள்ளையின் பிடிவாதமா இருந்தாலும் பெற்றோருடைய விருப்பமா இருந்தாலும் உன் விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர் உன் நடுவில் தான் இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம அவருக்குள்ளதான் இருக்கணும். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 30ஆம் வசனத்துல 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 30ஆம் வசனம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். நீங்க அவருக்குள்ளதான் இருக்கிறீங்க. எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். ஏன் தொடணும்? நீ காலையில வந்து ஏன் கூப்பிடுங்க என்ற நீ எப்படியாவது அவரை தொடணும், எப்படியாகிலும் அவர்கிட்ட வரணும். தூரத்திலே பார்க்க அவர் மற்றவங்க மாதிரி இல்லை. அவர் உன்னை அருகில் அழைக்கிற ஆண்டவர், உன்னோடு கூட பேசணும்னு துடிக்கிற ஒரு ஆண்டவர், உன் அன்பிலே மகிழ வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவர், உன்னை உடுத்தி பார்த்து சந்தோஷப்படுகிறவர், நல்லா திருப்திப்படுத்தி சந்தோஷப்படுகிறவர். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ, முட்டையை கேட்டா தேலை கொடுப்பானோ, அப்புறம் சொல்லுங்க, மீனை கேட்டால் எல்லாமே. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வருகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். அது ஆண்டவர் எப்படி உரிமையை பாராட்டுறாருன்னா, ஒரு பிள்ளை பலவீனமானது, ஒரு பிள்ளைக்கு நெருங்கி வருவதற்கு எந்த அந்தஸ்தும் இல்லை, அறிவும் இல்லை, ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை. ஒரு பிள்ளை ஒரு தாயும் தகப்பனையும் அண்டிதான் வாழ்கிறது. ஒரு பிள்ளை தாயும் தகப்பனும் என்ன கவனிச்சுக்குவாங்கன்னு நம்பிக்கையோடு காத்திருக்கு. அந்த நம்பிக்கை அந்த தாய் மேல தங்க அப்பா மேல இருக்கிற நம்பிக்கை தான் உரிமையா வெடிக்குது. கத்தியோ கத்தரையோ அல்லது எதனால தன் காரியத்தை சாதித்துக் கொள்ளுது. அந்த பிள்ளையினுடைய பசியை தாய் அறிகிறது போல, அந்த பிள்ளையினுடைய அறிவு வேணுன்றதை ஒரு தகப்பன் அறிகிறது போல, அந்த பிள்ளைக்கு சுகம் வேண்டும் என்று அந்த குடும்பத்தார் அறிகிறது போல, எல்லாவற்றையும் விட உனக்கு சுகம் வேண்டும், விடுதலை வேண்டும், நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உன் பசி தீர வேண்டும், உன்னுடைய தேவைகள் தீர வேண்டும், நீ சகலத்திலும் நீ சம்பூர்ணமாய் இருக்க வேண்டும் என்பதை உன் தேவன் அறிந்திருக்கிறார். அவரிடத்துல நெருங்கி வர விரும்புகிறார். அல்லேலூயா. தூரமா இல்ல, சமீபமாய் கொண்டு வர விரும்புகிறார். சமீபமா தேவனுடைய சமூகத்துல வரும்போது நீ வெளியே நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ முழங்கால் படியும் போது நீ தூரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பரிசையன் நான் வாரத்துல 3 நாள் உபாசம் பண்றேன், நான் தசமபாகம் கொடுக்கிறேன், எல்லாத்திலும் அப்படி கொடுக்கிறேன், இப்படி கொடுக்கிறேன், இப்படி எல்லாம் சொல்ற வேலையில ஒரு ஆயக்காரன் தூரத்துல நின்று, ஆண்டவரே நான் உள்ள வருவதற்கு எனக்கு தகுதி இல்லை, நான் தகுதி இல்லை அப்படின்னு சொல்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பேருமே தப்பு செய்யறாங்க. ஒருத்தன் தன்னை தாழ்த்தினான், ஒருத்தன் தன்னை தாழ்த்தினான். ஆண்டவர் அதை பேசுறாரு. ஆனா நீ தாழ்த்தி கொண்டு பின்னாடி நிக்கிறதுக்கு உன்னை தேவன் அழைக்கல. இது உனக்கு அப்பா வீடு. நீ எப்பெல்லாம் முழங்கால் படிக்கிறியோ, எப்பயோ நீ ஜெபிக்கிறியோ, எப்பெல்லாம் எந்த இடத்துல நிக்கிறியோ, உங்க அப்பாவை நோக்கி கூப்பிடுற அந்த உரிமையை கர்த்தர் கொடுத்து நீ சின்ன பிள்ளை மாதிரி இருந்துட்டா போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சின்ன பிள்ளைய சந்தோஷப்படுத்துறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யறோம்?
எப்படியெல்லாம் நம்ம கோணல் மானெல்லாம் நடந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழே உட்காரணும், நான் உட்காரணும். அது சிங்கம் மாதிரி நடக்கணும். நடங்கன்னா நானும் நடக்கணும். காலை கை வச்சுட்டு என்ன பண்ணணும்? நடக்கணும். எங்க ரூமுக்குள்ள வந்துட்டீங்கன்னா படாத பாடு வர்றதை நீங்க பார்ப்பீங்க. உட்காருங்க, நில்லுங்க, முட்டி போடுங்க, கையை வச்சு நில்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னா தெரியாது. அந்த பிள்ளையினுடைய அளவில தான் அது நம்புது. அது என்ன அளவில நம்பினாலும் அந்த ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் ஒரு பிள்ளையை போல மாறி உன்னோடு கூட அவர் சந்தோஷம் அடைகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லு. அல்லேலூயா. பிள்ளையை போல அருகில வரணும், பிள்ளையை போல அவரை தேடணும் அப்படின்னு நினைச்சா ஒரே ஒரு கேரக்டர் சபைகள் அல்லது அந்த நாட்கள்ல இயேசுவை தேடின ஒரு நல்ல கேரக்டர். அவரிடத்துல நெருங்கி இருக்கிறது தான் விசுவாசம். அவர் வார்த்தையில நடக்கிறது தான் உண்மை. அவர் நடத்துற வழியில நடந்தா அதுதான் நீதி. இதையெல்லாம் சொல்லி கொடுக்க தேவையில்லை. நான் அவருடைய சின்ன பிள்ளைய போல மாறிட்டா போதும், அவரே எனக்கு போதுமானவர் அப்படின்னு ஒரு மனுஷன் நிரூபிச்சான். இந்த மனுஷன் இயேசு வருகிறார் அப்படின்னு சொல்லி தூரத்துல ஒரு கூட்டம் வருகிறத பார்த்த உடனே அந்த கூட்டம் இயேசு வருகிறான்னு சத்தம் கேட்டு அங்கிருந்து அங்கங்க சிலர் ஓடி போய் இயேசு வரார், வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறத பார்த்த உடனே இந்த மனுஷன் பதவியில பெருசா இருக்கலாம், அல்லது மேன்மையில பெருசா இருக்கலாம், அல்லது நல்ல பெரிய பணக்காரனா இருக்கலாம், ரோமர்ல மிகப்பெரிய ஒரு பதவியை கொடுக்கப்பட்டு இருக்கலாம். ஆனா அவன் குள்ளனா இருந்தால், நான் யாரை பத்தி சொல்றேன்? சகையை பத்தி சொல்றேன். குள்ளனா இருந்தாலும் வசனத்தை வாசிச்சு பாருங்க, அவன் எல்லாருக்கும் முன்னாடி ஓடுனான். அது யாரும் சொல்றது இல்ல. எல்லா கூட்டமும் வருது, வந்துட்டு இருக்கும்போது இயேசுக்கு முன்னாடி அந்த கூட்டத்துக்கு முன்னாடி அவன் என்ன பண்றான்? ஓடுறான். அப்ப பார்த்து இயேசு வராரு வாங்க வாங்கன்னு இப்படி வரும்போது இவன் ஓடிக்கிறத பார்த்தோன்னே, டேய் இயேசுவே வந்தாலும் இவன் யாரையோ பார்த்துட்டான், அவன்கிட்ட என்ன பண்றான்? வட்டியும் வசூலுமா பணம் வாங்குறதுக்கு என்ன பண்றான்? ஓடுறான்னு எத்தனை பேர் கேலி பண்ணிருப்பான். கவலைப்பட ஓடுறான். எதுக்கு ஓடுறான்? தூரத்துல ஒரு அத்தி மரம் தெரியுது. அவன் கண்ணுக்கு அத்தி மரத்தை தவிர வேற ஒன்னும் தெரியல. ஒரு காலத்துல அத்தி மரத்துக்கு பின்னாடி ஆண்டவரை பார்க்க பயந்து என்ன பண்ணிட்டாங்க? அவங்க ஒதுங்கிட்டாங்க. இவன் ஒருத்தவன் அது மேல ஏறிட்டான். அல்லேலூயா. நான் அவரை எப்படியாவது பார்க்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்திருக்கிற இத்தனை பேர்ல இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்க எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? நான் சொல்றது இன்னைக்கு சாதாரணமான காஸ்பல் தான். ஆனா நீ இன்னைக்கு பெரிய ஆளாயிட்ட. ஜபிக்கிறதுல பெரிய ஆளு, பைபிள் வாசிக்கிறதுல பெரிய ஆளு, பாட்டு பாடுறதுல பெரிய ஆளு, அல்லது எல்லாத்திலையும் பெரிய ஆளு. அப்படியே ஸ்டிஃப் நெக் ஆயிட்டோம், ஒயிட் காலர்டு ஆயிட்டோம். ஆனா ஒரு சின்ன பிள்ளைய போல தாழ்த்துறவங்க எத்தனை பேர் இன்னைக்கு நாம இருக்கிறோம்? சின்ன பிள்ளைகளை போல தாழ்த்துறதுக்கு எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிறோம்? எனக்கு ஒரு சின்னது ஒரு சின்ன பொண்ணு சம்பந்தமே இல்லாம என் மேல ரொம்ப கோபமா அது மாறிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல அபிஷியலா அந்த பிள்ளைக்கு அவங்க டீமுக்கு அவ்வளோ ஒரு உதவிகள்லாம் செஞ்சிருக்கிறேன். அந்த டீம் நல்ல காரியங்கள் எல்லாம் நம்மள்கிட்ட சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நானும் அவங்களுக்கு அவ்வளோ மரியாதைலாம் பண்ணியிருக்கிறேன். பட் என்னோட கூட பேசுறது எல்லாத்தையுமே எல்லாமே நிறுத்திட்டு அவங்க டீமை விட்டு தான் பேசுறது, என்கிட்ட எதுவுமே பேசல. எனக்கு கொஞ்சம் கோவம். அந்த பொண்ணு அந்த சகோதரி மேல எனக்கு ஒரு கோவம். சின்ன பிள்ளை அது. ஆனா அது ஏன் இப்படி என் மேல கோவப்படுது? நம்முடைய அனுபவம் என்ன, நம்ம இது இது நம்மளை இப்படி ட்ரீட் பண்ணுது அப்படின்ற மாதிரி எனக்கு இன்னைக்கு அன்னைக்கு தான் வரணும். அது பல மாசம் பேசல, திடீர்னு இன்னைக்கு தான் வருது அப்படின்னு அதுகிட்ட பேசக்கூடாதுன்னு என் மனசுக்குள்ள. ஏன்? நான் பெரியவன், நான் பாஸ்டர். அது ஒரு சின்ன பிள்ளை, ஒரு சாதாரண, அது ஊழியம் செய்யுது. அது பெரிய ஊழியமா இருக்கலாம், அது ஒரு ஊழியம் செய்யுது. ஆனா என்கிட்ட அது நடந்து கொள்ள தெரியல. அந்த டீம்ல இருக்கிறவங்க எல்லாரும் இன்னைக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் பயம், என்ன அண்ணன் திட்டிடுவாங்களோ அப்படின்னு. நான் என்ன தெரியுமா ஜெபிச்சேன்? ஆண்டவரே எனக்கு தாழ்மையான மனசை தாங்க. அல்லேலூயா. எனக்கு என்ன தாங்க? எனக்குள்ள பெருமை வேணாம், எனக்குள்ள அகம்பாவம் வேணாம், எனக்குள்ள சண்டை பண்ணுற குணம் எனக்கு வேணாம். அந்த பிள்ளை வந்த போது எப்படிமா இருக்கிற அப்படின்னு ஹவையோ அப்படின்னா உடனே அது சொல்லு, அப்பா மாதிரி நீங்க உடனே மாறிடுச்சு. நீங்க அப்பா மாதிரி தான்,
எல்லாருக்கும் முன்னாடி அவ்வளோ தூரம் சந்தோஷமா சொல்லிட்டு ஏன்ட்டு வந்து அது ரொம்ப எக்ஸ்கியூஸ் கேட்டு தான் செஞ்சதெல்லாம் தப்பெல்லாம் சாதாரணமா பேசி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்? கொஞ்சம் தாழ்மை, கொஞ்சம் தாழ்மை. குழந்தைய போல நம்மளை தாத்திட்டா எந்த சூழ்நிலையும் நம்மளால ஜெயிச்சு வாழ முடியும். நான் யாருன்னு காட்ட நினைக்கிறதுனால தான் குடும்பத்துல பிரச்சனை. நான் யார் தெரியுமா? மாமியாரு. நீ மாமியார் இருந்தா நானு மருமக. உங்க பையன் நான் சொல்றத கேட்டா உங்க பையன், இல்லைன்னா அவ்வளவுதான். இந்த வீட்டுல நான் சொல்றத தான் கேட்கணும். இந்த வீட்டுல நான் சொல்றத தான் என்ன பண்ணணும்? கேட்கணும். நான் யாரு அப்படின்றதுல தான் இன்னைக்கு நிறைய பிரச்சனையே. நீங்க யாருப்பா? என்னைக்குமே கர்த்தருக்கு முன்னாடி ஒரு சின்ன பிள்ளையா மாறுங்க. எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. நிறைய பேர் கை தூக்கலையா இன்னும்? நான் யார், நான் யார்? அல்லேலூயா. ஒரு காலத்துல நான் யார் தெரியுமா? நானும் சின்ன பிள்ளையா இருந்தவன் தான். என்னையும் கழுவி சுத்திகரிச்சு ஒரு நாள் தாயும் தகப்பனும் என்னை எடுத்ததுனாலதான் இன்னைக்கு நான் பெரிய மனுஷனா மாறி இருக்கிறேன். என்னையும் ஆண்டவர் எத்தனையோ தப்பையும் தவறையும் ஆண்டவர் என்னை மன்னிச்சு என்னை கழுவி சுத்திகரிச்சனாலதான் இன்னைக்கு நான் 4 பேருக்கு செய்தி கொடுக்கிற அளவுக்கு தேவன் என்னை என்ன பண்ணிருக்கிறாரு? தகுதிப்படுத்திருக்கிறாரு. வானத்திலிருந்து நான் என்ன பண்ணல? குதிக்கல. கொஞ்சம் காசு வந்துருச்சுன்னா, கொஞ்சம் அதிகாரம் வந்துருச்சுன்னா, கொஞ்சம் நல்லா செட்டில்ட் ஆயிட்டோம்னா, ஒரு நல்ல வீடு கட்டிட்டோம்னா, இன்னைக்கு 4 பேரை கண்ணுல தெரியலன்னா நீ மனுஷன் இல்லை, நீ பெருமை பிடிச்சவன். வறுமையில் இருக்கும்போது தாழ்மையா இருந்த, கொஞ்சம் மேல வந்தோன்னு பெருமை, கொஞ்சம் தாழ்த்த தெரியல. என்ன கூப்பிட்டாங்களா? கூப்பிட்டா என்ன, கூப்பிடலன்னா என்ன? என்ன போட்டோ போட்டாங்களா? இன்னைக்கு நிறைய பாஸ்டர்கள் பிரச்சனை என்ன தெரியுமா? என் போட்டோவை ஏன் அங்க போடல? எனக்கே அது கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு. எல்லாருக்கும் போடுறாங்க, என் போட்டோ எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னு. அதுல போகக்கூடாது அப்படின்னு. சச்ச, போட்டோவுக்காக நான் ஊழியக்காரனா இல்லை. மற்றவங்க முன்னாடி அந்த வரிசைக்காக நான் ஊழியக்காரன் இல்லை. நான் கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரன், சர்வன்ட். அல்லேலூயா. என்ன தேவன் பாஸ்டரா அழைக்கல, என்ன மாஸ்டரா அழைக்கல, என்ன சர்வன்ட் அழைச்சிருக்கிறார். எத்தனை பேர் புரியுது? கொஞ்சம் கையை உயர்த்தி தான் சொல்லுங்களேன். உங்க வீட்டுல நீ சர்வன்ட். மனசுல நான் படிச்சவன், பெரிய ஆளு, நான் கணவர், நான் மனைவி, நான் மாமியாரு, நான் நாத்தனாரு, எல்லா நாரையும் கிழிச்சு தூக்கி போடு. You are servant. அல்லேலூயா. சர்வன்ட். எல்லாருமே மாஸ்டர் அவர்தான். மாஸ்டர் ஆகிய நானே உங்க கால்களை கழுவினது உண்டானால் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுங்க. எத்தனை பேர் காலையில புரியுது? அல்லேலூயா. இயேசுக்கு முன்னாடி, அந்த கூட்டத்துக்கு முன்னாடி ஓடுறா. நான் நேத்து தான் அந்த வசனத்தை வாசிச்சேன். தடுதலை வாசிச்சுட்டாலும் அவன் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? மரத்துல ஏறினான்னு சொல்லுவாங்க. அல்ல, அதுக்கு முன்னாடி, இயேசுக்கு முன்னாடி, அந்த கூட்டத்துக்கு முன்னாடி என்ன பண்ணா? ஓடி ஒரு காட்டுத்தி மரத்துல ஏறினா. எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்கன்னு தெரியல. இப்ப நான் சொல்லும் போது புரியும் உங்களுக்கு. நம்ம அதை சொல்லல. எல்லாருக்கும் முன்னாடி ஓடு, எல்லாருக்கும் முன்னாடி தேடு, எல்லாருக்கும் முன்னாடி இயேசுவை கிட்ட பார்க்கணும்னு ஆசைப்படு, எல்லாருக்கும் முன்னாடி இயேசு ஏதாவது இயேசுக்கு செய்யணும்னு நினை. எல்லாருக்கும் முன்னாடி, எல்லாருக்கும் முன்னாடி 10 நிமிஷம் முன்னாடி வந்தீங்கன்னா இயேசுவை தேடுறவன். எல்லாரும் முடிச்ச பிறகும் நீ இங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நீ இயேசுவை தேடுறவன். முடிச்சவன செருப்பை தேடி ஓடுற. ஹலோ. அது என்ன? அதாவது நான் ஜெபத்துக்கு ஏந்திரிங்க அப்படி சொன்னேன். சிலரால் முடியல, ஏதோ சிலருக்கு இந்த டயபெட்டிக் அது மாதிரிலாம் இருக்கலாம். ஆனா முடிச்ச உடனே கத்தட்ட அப்படி ஜபிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா பாதி கூட்டம் அப்படியே ஓடும், தட தட தடன்னு ஓடும். நான் எங்களை ஆத்திரம், இன்னும் ஒன்று வேற, அடக்க முடியாதுன்னு வாங்க ஊருங்க. ஆனா அதுக்குள்ள இதை எடுத்து வச்சு அதை வச்சு உடனே போய் அப்படி பறக்கணும் அப்படின்னு நினைக்கிறல்ல, நீ சர்வன்ட் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே கர்த்தர் பேசி முடித்த பிறகுதான் எழுந்து போனான். மோசே எழுந்த பிறகும் யோசுவா தேவனுடைய அந்த பிரகாரத்தில
பிரகாரத்தில் அவன் வெளியே காத்திருந்தான். அல்லேலூயா. ஒருத்தவனுக்கு பதவி ஏன் கொடுக்கப்பட்டுச்சு? மோசைக்கு பின்னாடி மோசையின் பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரம் இல்லாம ஒரு யோசுவாவுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, காத்திருக்கிற ஒரு சர்வன்ட். அல்லேலூயா. எனக்கு எல்லாம் பெரிய ஆளா மாறிட்டோம். நான் யார் தெரியுமா? அந்த சபையில் 20 வருஷம் விசுவாசி, 30 வருஷம் விசுவாசி. என்ன பிரயோஜனம் ஒன்னால சொல்லு? ஒரு ஆத்துமாவை கொண்டு வர. நான் இப்ப பேசினேன்னு உன் விரல் நுனியில கர்த்தர் ஊழியத்தை வச்சிருக்கிறாரு. ஒரு நாளைக்கு 100 பேருக்கு நீ சாதாரணமா அறிவிக்கலாம். ஒரு விரல் நுனியில வச்சிருக்கிறாரு. சர்வெண்டா இருந்தா கீழ்படிவ, மாஸ்டரா இருந்தா யாருக்கும் கீழ்படிய மாட்ட. என் கண்ணுக்கு முன்னாடி நீ பரோட்டா மாஸ்டர் கூட இல்ல. தேவனுடைய கண்ணுக்கு முன்னாடி நீ யாரு? மாஸ்டர்ல, அவர் எஜமானன். அல்லேலூயா. அவர் யாரு? எஜமானன். அந்த நாள்ல ஆயக்காரர்கள் வரி வசூலிக்கிறவங்க. ரோமர்கள் அந்த நாள்ல ப்ராப்பர்ட்டிக்கும் டாக்ஸ் போட்டாங்க, சொத்து வரி போட்டாங்க, அவங்களுடைய இன்கம் டாக்ஸ் போட்டாங்க. அது எப்படி பண்ணாங்கன்னா, அங்க இருக்கிற ரோம்ல இருக்கிற பிரபுக்கள் அவங்க அங்க ஒரு குத்தகை கொடுத்துடுவாங்க. இந்த அவங்களுக்கு கீழே இருக்கிற நாடுகள்ல அவங்களுடைய ஆளுகை செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு குத்தகை அங்க கொடுத்துட்டு, இங்க இருக்கிற அந்த யூதர்கள் ஒருத்தனை எடுத்து அல்லது சிலரை எடுத்து அவங்களுக்கு பொறுப்பை கொடுத்து, நீ என்ன பண்ணிடு, டாக்ஸ் வாங்கி அவங்கள்ட்ட என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும், இதுக்கு மேல எவ்வளவு வந்தாலும் அது உனக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுல ஆயக்காரனா இருந்தவன் இந்த சகியு, அவங்களுக்கு தலைவனா இருந்தவன் மத்தியு. அவங்களுக்கு தலைவனா இருந்தவன் மத்தியு. அப்படி இருந்த அவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க? காலையிலிருந்து மாலை வரைக்கும், ராத்திரி வரைக்கும் இவன்ட்ட போய் வாங்கணும், அவன்கிட்ட அந்த காசை வாங்கணும், அந்த காசு வாங்கணும். அவன் ஏமாத்திட்டு இருக்கிறான், இவன் ஏமாத்திட்டு இருக்கிறான். இதுதான் 24 மணி நேரம் மைண்டல ஓடுது. யாரு மண்டையில ஓடுது? யார் தலையில ஓடுது? இங்க போனா அவன்கிட்ட காசு, அவன்கிட்ட காசு கொடுக்கல, அவன்கிட்ட அவன் என்கிட்ட கொடுத்துட்டு சொல்லிட்டு கொடுக்கல, அவன் வாங்கிட்டு அவன் வாங்கிட்டு ஏமாத்திட்டா, இன்னும் கொடுக்காம இருக்கிறான். இது ஏன் நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிற? நல்ல வேலை நீயா உட்கார்ந்து இருக்கிற. ஒரு அம்மா படுத்தே தூங்குது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் கவனிங்க, நல்ல கவனிங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனாலும் கூட இவங்க சமுதாயத்துல எப்படிப்பட்டவங்க தெரியுமா? சமுதாயமே அவங்க எப்படி நினைக்க தெரியுமா? அவங்க விபச்சாரக்காரர். இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு பரிகாரம்னா திருட்டு பயிலுங்க. வந்துட்டான்டா, உன்னை குறிச்சு உலகம் வேற மாதிரி நினைக்குது, உன் நடக்கை வேற மாதிரி உன்னை பத்தி பேசுது. கிறிஸ்தவன் சொன்ன பெருமை இல்ல, உன் நடக்கை எப்படி இருக்குன்றதுல தான் மேன்மை இருக்கு. இவனுடைய வாழ்க்கை முழுவதும் அப்படிதான். நான் உங்களை சொல்லல, திரும்பி சொல்லுவாங்க, வாழ்க்கை முழுதும் எந்த அளவுக்கு கம்பேரிட்டிவா அவனை வச்சிருந்தாங்கன்னா, விபச்சாரக்கார தப்பா நினைக்காதீங்க, கலப்பா வந்துட்டான். கலப்பா மாறின எல்லாமே, இது ஒன்னோடு ஒண்ணு இருக்க வேண்டியது, ஒன்னா இருக்க வேண்டியது கலப்பா மாறிடுச்சு. ஆனா ஏன் இத்தனை பேருடைய வீட்டுக்கும் போகாம இயேசு சகை வீட்டுக்கு வரணும்னு விருப்பப்பட்டாரு? ஒரே ஒரு வீட்டுக்கு தான் அவருடைய வாழ்க்கையில விருப்பப்பட்டு என்ன பண்ணாரு? போனார். நான் போகணும், வீட்டுல நான் என்ன பண்ணணும்? தங்கணும்னு சொல்றாரு. எதுக்காக? சாப்பிடுறதுக்காகவா? அவனை மாத்தணுன்றதுக்காகவா? ஒருத்தவன் தேடுனான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. அப்ப எதையெல்லாம் கொடுக்கணுமோ அதையெல்லாம் கொடுக்க தான் போனார். இயேசு கிறிஸ்துக்குள்ளே தேவனுடைய வாக்குத்தத்தம் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் இருக்கு. அவர் கொடுக்கணும். நீ என்னைக்கு தேடுறியோ அன்னைக்கு அவர் கொடுக்காம போவே மாட்டார். ஆனால் அவன் வீட்டுக்கு போய் கொடுக்க விரும்பினார். அவன் என்னை தேடிட்டான். மற்றவங்களை விட அவன் நான் எப்படிப்பட்டவரோ அப்படின்றத பார்த்துட்டு பார்க்காம போயிடுவாரோ, தெரிஞ்சுட்டு தெரியாத மாதிரி போயிடுவாரோ, கேட்டா கொடுக்க மாட்டாரோ, எல்லாரும் மாதிரி தான் இயேசுவோ? இல்லை இல்லை. காலையில நீ தேடி வந்திருக்கிற, உனக்காக கர்த்தர் வச்சிருக்கிற நன்மை ஒன்றும் குறைவுபடாது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றவங்க? சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை தேடுகையில் கண்டடைவீர்கள். தேடுகையில், வசனத்துல தேடுறவனுக்கு கர்த்தர் வெளிப்படுவார், ஜபத்துல தேடுறவனுக்கு கர்த்தர் வெளிப்படுவார். நிறைய பேர் சோர்ந்து போறீங்கம்மா, நிறைய பேர் சோர்ந்து போறீங்க. சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா நீ தேடுகிற அளவு தான் உங்களுக்கு கிடைக்கும். உன் அளவை
வச்சுதான் கொடுக்க முடியும். நீ விதைக்கிற அளவுக்கு தான் உனக்கு அறுவடை என்ன பண்ணும் வரும். நீயே சொல்லு, ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் கர்த்தரை தேடுற? பொருள் தேடுறதுக்கு, உறவை தேடுறதுக்கு, கல்யாணத்துக்கு போறதுக்கு, அங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு, அல்லது ஒரு வீட்டுல போனா எவ்வளவு நேரம் காத்திருக்கிற, அல்லது ஒரு வேலைக்கு போய் எவ்வளவு காத்திருக்கிற, பணம் வரும்போது எவ்வளவு காத்திருக்கிற. ஆனா கர்த்தர்கிட்ட நீ எவ்வளவு நேரம் காத்திருக்கிற? அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவர்களை உலகமே தேடுகிறதா? சொல்லுங்க. அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவர்களை உலகமே தேடுகிறது. உன் போன் ஓயாது 7 மணிக்கு பிறகு. காலையில் 5 மணிக்கு எழுந்திருச்சு 6 மணி 7 மணி வரைக்கும் தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து இன்னைக்கு நான் என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், நான் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி சும்மா அப்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நைட்டு எனக்கு புட்டு கொடுத்தாங்க. இதெல்லாம் சொல்றதுக்கு வேலையான்றீங்க. புட்டுல நிறைய சர்க்கரை போட்டாங்க. நாட்டு சர்க்கரையும் காட்டு சர்க்கரையும் எல்லாம் ஒண்ணுதான். இது ஒரு நாட்டு சர்க்கரை, அது காட்டு சர்க்கரை, எல்லாமே சர்க்கரை தான். வாயில தொட்டா எது சர்க்கரை நிறைய கொடுத்துட்டாங்க. போட்டேன். அதுக்கு மேல ஒரு நேந்திரம் பழம் வேற, எல்லாம் வச்சு சமைச்சியும் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு பிறகு புட்டு, அதுவும் நைட்ல நல்லா ஃபுல்லா சாப்பிட்டுட்டு, அது 9 மணிக்கு 9:30 மணிக்கு சாப்பிட்டு 10 மணிக்கு படுத்து அப்படியே குப்புன்னு இருக்கும். ஏதோ சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் இருந்தா தான் எதுவுமே என்ன பண்ணும் சரிக்கும். அப்படியே போய் படுத்துட்டோன்னா 11 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் நீங்க என்ன சாப்பிட்டாலும் அதை செரிக்கவே செரிக்காது. ஏன்னா சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா 11 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் நீ என்ன பண்ண, மற்ற ஒர்க்கை பண்ணுன்னு சொல்லி உள்ள இருக்கிற ஈரல் சொல்லிடும், கல்லீரல் என்ன பண்ணிடும், லிவர் சொல்லிடும். இதுதான் நீ 11 மணிக்கு போய் உட்காந்து பிரியாணி சாப்பிட்ட அப்படியே தான் இருக்கும். சோடா குடிச்சாலும் அது அப்படியே தான் இருக்கும். அப்படியே போயிடும். கொஞ்சம் வித்தியாசமா போகும், கவலைப்படாது. சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன். காலையில 2 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். எழுந்திரிச்சு உட்காந்து நம்ம ஆடு ஜாம் பண்ண 4 மணி வரைக்கும் அப்படியே ஜாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எழுந்திரிச்சிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போதும் போல இன்னைக்கு எப்படி இருந்தாலும் நம்முடைய சுகர் லெவலு எப்படி 150 160 என்ன பண்ணோம் தாண்டும், அல்ல 80 180 கூட காலையில என்ன பண்ணோம் தாண்டும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் டெஸ்ட் பண்ணா 90. நீ மருந்த தேர்ற, உன் மருந்து இயேசுவானா உன் வியாதி தானாவே நீங்கும். அதுக்காக நீ நைட்டெல்லாம் சர்க்கரையை சாப்பிட்டுட்டு வந்துக்கிடுன்னு சொல்லல. எனக்கு ஒரு பயம். நீ காலையில நிக்கிறேன், திடீர்னு சுகர் அதிகமாயிடுச்சுன்னா அடிக்கும்ல, எனக்கு ஒரு மயக்கம் வரதான் செய்யும். மனுஷன் தானே. ஒரு டெஸ்ட் பண்ணி தான் வந்தேன் காலையில. நான் ஏன் உன்னை டெஸ்ட் பண்ணி பாரு. உன் வியாதி, உன் வறுமை, உன் கஷ்டம், உன் மனசுல இருக்கிற போராட்டம், இப்படி எதுவா இருந்தாலும் எல்லாரை விட கர்த்தரை நான் தேடணும் அப்படின்னு நினைச்சிட்ட, உன் கஷ்டம் உன்னுடையது இல்லை, உன் நஷ்டம் உன்னுடையது இல்லை, உன் போராட்டம் உன்னுடையது இல்லை. கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லும் போது நிறைய காரியங்களை எல்லாம் சொல்லி கொடுத்துருப்போம், எல்லாம் சின்னதுலன்னு சொல்லியிருப்போம். ஆனா ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இயேசுவே சொல்றாரு, சகேயுவே சீக்கிரமா இறங்கி வா. அவன் வரேன்னு சொல்லல, நீ கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நீ தேடுறத பார்த்தா இயேசு வீட்டுக்கு வருவாரு. அல்லேலூயா. பிரச்சனை என்ன தெரியுமா, நம்ம வீட்டு வரைக்கும் இயேசுவை கொண்டு போறது இல்லை. நம்ம வீட்டு வரைக்கும் ஆனா இதே தானே எவ்வளவு நாளா நாங்களும் கேட்டுட்டு இருக்கிறோம். கரெக்ட். இந்த வழியிலேயே இயேசுவை விட்டுட்டு போயிடுவோம். அந்த வழியில போய் ஒரு டீ குடிக்கும் போது அங்க 2 பேர் என்னாச்சு, அந்த வேலை என்னாச்சு, அவன் என்னாச்சு, இன்னைக்கு காலையில் என்னடா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, இந்த பைபாஸ் ரோட்ல 2 பேர் செத்தாங்களாமல, அதை குடிச்சு 100 பேருக்கு சொல்லிடுவேன். ஆக்சிடென்ட் ஆனதை 100 பேருக்கு சொல்லிடுவேன். அதை விட ஒருத்தனோட ஓடிட்டான்னா 1000 பேருக்கு நற்செய்தியை பரப்பிடுவேன். 1000 பேருக்கு நற்செய்தி போயிடும். உன் மருமகளுக்கும் உனக்கு இருக்கிற சண்டை, நானும் என்ன பண்ணுவேன் அப்படின்னு உன் குறைய 100 பேருக்கு சொல்லிடுவேன். என்ன நற்செய்தி பரப்புற பத்தியா நீ? ஆனா சகேயு உலகத்துல எந்த மனுஷனை விட சந்தோஷமா சொல்றான், நான் இயேசுவோட வரேன்னு சொல்லு. அவன் மனைவி என்ன சொல்றான், அந்த ஊருக்கு என்ன சொல்றான், அந்த குடும்பத்துக்கு என்ன சொல்றான், நான் சொத்தோட வரேன், சுகத்தோட வரேன், மேன்மையோட வரேன், மகிழ்ச்சியோட வரேன், நான் பெரிய ஆளோட வரேன் சொல்லல. நான் யாரோட வரேன்? உன் வீட்டுக்கு சொல்லி அனுப்பு.
நான் இயேசுவோடு வரேன். தம்பி, உன் வீட்டுக்கு சொல்லி அனுப்பு, நான் நல்ல செய்தியோட வரேன். உலகத்துல ஒரு நல்ல செய்தி இருக்குமானால் அது என் இயேசு மட்டும்தான். வீட்டுல ஏன் பிரச்சனை நடக்குது தெரியுமா? வழியில நடக்கிற எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுட்டு வீட்டுல போய் சண்டை போடுற. வீட்டுல ஏன் பிரச்சனை நடக்குது தெரியுமா? அன்னைக்கு மூடா நடந்த அந்த நிகழ்ச்சிகளை வச்சுட்டு இன்னைக்கு 2ல் 1 பார்த்துடணும், என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு போறியா அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனா உன் வீட்டுக்கு யாரை கூட்டிட்டு போகணும்? நீ என்ன பத்தி பேசாத, சபையை பத்தி பேசாத. நீ யாருகிட்டையும் நீ பேசணும்னு நினைச்சா, எனக்கு சர்ச்சில் எப்படி தெரியுமா சகையை சொல்லி கொடுத்தாங்க, இத்தனை தடவை சகையை கேட்டிய, இன்னைக்கு நான் கொஞ்சம் வித்தியாசமா பேசுறேன்னா இல்லையா? ஏன் மற்றவங்களுக்கு சொல்லல? உனக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் இன்னைக்கு என்ன நற்செய்தியை நான் கொண்டு போறேன்? நான் என் வாயில என்ன கொண்டு போறேன்? அது ஜீவனும் மரணமும் நாவினுடைய அதிகாரத்துல தான். ஒரு மனிதனுக்கு ஜீவன் உண்டாக்குறது, நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்ன ஒரே ஒருவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றோம்? இவ்வளவுதான் கை தட்டுறீங்க. ஒரு ஜீவன் பெறது, ஒரு ஜீவனோடு ஒரு ஜீவன் இணைஞ்சா இன்னொரு ஜீவன் வரும். ஒரு கல்லோடு ஜீவன் இணைய முடியாது, ஒரு மண்ணோடு ஜீவன் இணைய முடியாது. அதனாலதான் என் மகிமையை விக்கிரங்களுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன்றாரு. அல்லேலூயா. ஜீவன் இல்லாத படத்துல ஜீவனை நீங்க பார்க்காதீங்க, ஜீவன் இல்லாத விளையாட்டுல ஜீவனை பார்க்காதீங்க, ஜீவன் இல்லாத சினிமா ஜீவன் இல்ல, அது கதை, அதுல போய் பார்த்துட்டு இருக்கிறீங்க. சீரியல் ஜீவன் இல்ல, அதுல போய் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஜீவன் இதுல தான் இருக்கு. ஜீவன் ஜீவனை பிறப்பிக்கும். அல்லேலூயா. உனக்குள்ள இயேசு இருந்தா, உனக்குள்ள அவரை நீ கூட்டிட்டு போனா உன்னால சும்மா இருக்கவே முடியாது. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க பக்கத்துல, என்னோடு கூட இயேசு இருந்தா என்னால சும்மா இருக்கவே முடியாது. சுறுசுறுப்பா ஆயிடுவேன். என்ன சுறுசுறுப்பா ஆக்குறது என் மனைவி இல்ல, என் பிள்ளைகள் இல்ல, சபை இல்ல, என் தேவை இல்ல. என்னை சுறுசுறுப்பாய் மாத்துறது கர்த்தர். நான் சும்மா உட்கார்ந்துருக்கிறதே கிடையாது. உட்கார்ந்து 4 கணக்கில் உட்கார்றேன், படிக்கிறேன், வசனத்தை படிக்கிறேன், அது செய்கிறேன். இது கூட நான் கத்துக்கிறது 1000, நான் உனக்கு கொடுக்கறது 1. நான் கத்துக்கிறது 1000. நான் பெருமையா சொல்ல, எனக்கு அவ்வளவு தேவைப்படுது. என் பசி வேற. எனக்குள்ள இயேசு என்ன தூங்க விடுறது இல்லை. சமயத்துல நைட்டெல்லாம் கூட தூங்க விடுறது இல்லை. அது சந்தோஷமா எடுத்துக்கிறேன். அதனால என்னுடைய பலவீனம் ஆகிறது இல்லை. நேற்று சுகர் மாத்திரை போட்டேன், தூக்கமா வருது. 10 மாத்திரை போடுறேன் ஒரு நாளைக்கு. அந்த மாத்திரை கூட என்ன ஒண்ணும் பண்றது இல்லை. இந்த ஏமாத்துறது தான் அதிகமா இருக்கு. என்ன மாத்திரை? இந்த ஏமாத்திரை மாத்திரை போடுறேன். அதனால நைட்டு தூங்கிட்டேன். இப்ப பாருங்க, பாதி பேர் வரல. ஃபர்ஸ்ட் 1ஆம் தேதி பாதி பேர் வரல. அது என்ன மாத்திரை தெரியல, அது ஏமாத்திரை. இயேசு உன்னை தூங்க விட மாட்டாரு, உன்னை செயல்பட வைப்பாரு. அவரு ஒன்னும் சொல்ல மாட்டாரு. இயேசு உன்னோடு இருந்தா ஒன்னும் சொல்ல மாட்டாரு. நமக்கு இந்த பிள்ளைங்களுக்கு ஊட்டி ஊட்டி விடுறது பழக்கம். அது காலேஜ் போனாலும் ஊட்டி விடுறது நல்ல தாய்மார்ங்க இருக்கு. சோம்பேறி பரம்பரைய உருவாக்கிட்டு இருக்கிறது. சோறு கிடைச்சா போதும்னு ஓடிட்டு இருந்த ஆட்கள் நாங்க. கஞ்சி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். 6ஆவதுல இருந்து இல்லை, எனக்கு 8ஆவதுல இருந்து 11ஆவது வரைக்கும் காலையில ஒரே ஒரு டிஃபன் தான். அதுக்கு பேர் கஞ்சி ஊறுகாய். அதுதான் என் டிஃபன். கிடைச்சா போதுன்னு அடிச்சு சாப்பிட்டோம். இப்போ நீ ஊட்டிட்டு உட்கார்ந்துருக்கிற, உன் ஃபால்ட் நீ தான். ஏசு ஊட்டல. போகும்போது ஒரு விஷயம் நடக்குது. ஒருத்தவங்க சொன்ன பரவாயில்லைங்க, யாராவது ஒருத்தவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு நீங்க இங்க வாட்ஸ்அப்ல அனுப்பாம இருக்கிறீங்க. யுவர் சர்வெண்ட். நான் சொல்றத நீங்க, அவர் மாஸ்டரா இருந்தா நீங்க அதை செய்யணும். ஆனா உங்களை ஒருத்தவங்க குறை சொன்னாங்கன்னா
அது எதிர்த்து சண்டை போடல, நீ எதிர்வினை செய்யல, உன்னை சரியாக்குகிறதற்காக கர்த்தர் அதை செய்யறார். இயேசு கூட இருக்கும்போது எப்படி பேசலாம்? நான் உனக்கு பதில் செய்வேன், உனக்கு விரோதமா எழும்பும் எந்த நாவியும் நீ என்ன பண்ணுவாய்? குற்றப்படுத்துவாய். சகை என்னோட வரான், உன் நாக்கு அழுகி போகணும். சகையை பற்றி பேசுற நாக்கெல்லாம் அழுகணும். இயேசு சொன்னார? நம்ம ஜெபிக்கிற மாதிரி ஜெபிக்கல. இயேசு கூட இருந்த யாவரும் இந்த பாவியான மனுஷனிடத்துல தங்க போனாரே அப்படின்னு சொன்ன. யாவரும், ஒருத்தம் கூட அவனை குறிச்சு எந்த சர்டிபிகேட்டுமே கொடுக்கல. ஒண்ணு நல்லா கவனிங்க, மனுஷன் எல்லாரும் உங்களுக்கு எதிர் சர்டிபிகேட் கொடுத்தாலும் ஒருவர் உங்களோட தான் இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? எல்லாரும் எதிர்வினை ஆற்றினாலும் ஒருவர் உங்களோட தான் இருக்கிறார். ஆனால் அத்தனை பேரும் அவனை நல்லவன்னு சொல்லணும். ஒருத்தவன் திருடனா இருந்தான், அடிச்சு புடுங்கி அப்புறம் மேல அவன் சாவர நாள்ல அவன் தன் பையனை கூப்பிட்டு என்னன்னு தெரியல, எல்லா ஊர்ல இருக்கிற எல்லாருமே என்ன திருடன், அயோக்கிய அப்படின்னு மோசமா திட்டி என்ன சொல்றாங்கடா, எப்படியாவது எனக்கு நான் செத்த பிறகாவது எனக்கு ஒரு நல்ல பேரை என்ன பண்ண கொடுத்துரு அப்படின்னு பையன்கிட்ட கேட்டாங்க. இந்த ஆள் செத்துட்ட பிறகு பையன் ஊரையே கூப்பிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தான், நல்ல பிரியாணி கொடுத்தான். எல்லாரும் வந்து சாப்பிட்டு சொன்னாங்க, எல்லாம் கொள்ளை அடிச்ச காசுமா. என்ன காசு இது? கொள்ளை அடிச்ச காசு. ஒருத்தங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்க, எல்லாம் இப்பதாங்க வெளியில வருது, அவ்வளவு கொள்ளை அடிச்சு வச்சிருக்கலாம். அப்புறமேல என்னென்ன நல்ல காரியம் செஞ்சாங்க, ஒருத்தவன் கூட அவங்க அப்பாவை நல்லவன்னு சொல்லவே இல்லை. இவன் 4 பேரை கூப்பிட்டான், வாங்கடா அப்படின்னு. போயிட்டு ராத்திரி ஒரு காட்டுக்குள்ள போனான். அந்த வழியா வர்றவன் அத்தனை பேரும் அடின்னு அடிச்சு அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் புடுங்கி இருக்கிற ஊர்ல இருக்கலாம் உள்ள ஏறி பூந்து அடிச்சு நொறுக்கி அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் புடிக்கிட்டு வரும்போது எல்லாரும் ஒண்ணு சொன்னான், இவனை விட இவங்க அப்பன் எவ்வளவு நல்லவன். நம்ம அந்த பேரை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம், நம்ம அந்த பேரை சம்பாதிக்க இல்லை. அதுக்கு இயேசு நம்மோட இல்லை, அதுக்கு இயேசு நம்மோட இல்லை. அவன் சொல்றான், யாவரும் இந்த பாவியான மனுஷனிடத்துல போய் தங்க போனார். இயேசு ஒரு எதிர்வினை ஆற்றல. என்ன நீ அவங்கள்ட்ட போய் சொல்றீங்க, நான் உனக்காக எல்லாம் செய்வேன், நான் உன்னை நீதிமான் ஆக்குவேன், உன்னை நான் கண்ணை இமை காக்கிறது போல காத்துக்கொண்டே, யாரும் எல்லாம் சொல்லாதீங்கடா, சகை ரொம்ப நல்லவன்டா அப்படின்னு சொல்லிட்டு இயேசு சொல்லிருக்கணும்ல, சொல்லல. இயேசு ஒன்னும் சொல்ல மாட்டாரு. ஏன்? நீ செயல்படணும்னு விரும்புறாரு. சொல்லுங்க, நீ என்ன பண்ணணும்? செயல்படணும். இன்னைக்காவது ஏமாத்தினதெல்லாம் உனக்கு திருப்பி தந்துடுறேன், நான் உனக்கு ரொம்ப உன் பணத்தெல்லாம் ஏமாத்திட்டேன், உன் வேலையில சம்பளத்தை பிடிச்சி வச்சுட்டேன், நீ உனக்கு அந்த கல்யாணத்துல நீ எனக்கு இவ்வளவு செலவு பண்ண அதெல்லாம் நான் மறந்துட்டேன்டா, இதெல்லாத்தையும் நான் திருப்பி உங்களுக்கு கொடுத்துட்றேன்டா அப்படின்னு ஒரு நண்பன், ஒரு ஆளு, ஒரே ஒரு மனுஷன் உங்க வாழ்க்கையில பார்த்திருக்கீங்களா? இயேசு கூட இருந்தா எந்த மனுஷரிடத்திலும் நடக்காதது உங்களை கொண்டு நடக்கும்படி செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? சும்மா அவ்வளவுதான், அமைதியா தான் இருப்பாரு. அவர் பாட்டுக்கு அமைதியா என்ன பண்ணுவாரு? இருப்பாரு, அமைதியா இருக்க மாட்டாரு. அந்த பரிசுத்தம், அந்த நீதி, அந்த உண்மை அப்படி முகத்தை பார்த்தோன்னே இந்த இயேசுவை விட்டு கொடுக்க நான் முடியாது. என் மனைவி என்னை பத்தி பேசிட்டா, அதுதான் பிரச்சனை. என் புருஷன் அப்படி பேசுறாரு, அப்படிதான். யாரோ உன்னை இவ்வளவு மோசமா பேசிட்டாங்க, அவங்க சொல்றதுக்கு மேல 4 மடங்கு நான் திருப்பி கொடுக்க போறேன். என்னத்த? இன்னும் அன்ப, இன்னும் வாங்கினத, இன்னும் ஏமாத்தினத, இன்னும் அவங்களுடைய வைத்தறிச்சலை மாற்றி, அவங்க கஷ்டத்தை மாற்றி அவங்களை சந்தோஷமாக்க போறேன். இப்பயோ அவனை ஏமாத்திருக்க, அது இன்னைக்கு எவ்வளவு வட்டி மேல வட்டி போட்டு இருக்கும், நான் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சலாம் இல்ல, 4 மடங்கு கொடுத்துறேன். அப்புறம் எனக்கு தெரியாம சிலெல்லாம் செத்துருப்பாங்க, எல்லாம் ஏதோ ஒரு காசெல்லாம் வந்திருக்கும், இந்த குடும்பம் பிள்ளைங்க இதுக்கு காசு காசு காசு. அந்த செகண்ட் அவன் மனசு இயேசு இயேசுன்னுச்சு. அப்ப நீ சம்பாதிச்சது பெருசு இல்ல,
இன்னைக்கு சபையில் இருக்கிற அவ்வளவு பேரும் ஒன்றின் பின்னாக ஓட ஆரம்பிச்சதுனால தான் பிரச்சனையே. காசுக்காகவே நான் பேசுறேன், காசுக்காகவே ஓடுறேன். நீ ஓடும் போது நினைக்கணும், நீ உழைக்கும் போது நினைக்கணும், உன் நேரத்தை காசுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொஞ்சம் காசுக்கு கொடுக்காத, உன் வேலைக்கு கொடு. உன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை மனைவிக்கு கொடு. உன் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கர்த்தருக்கு கொடு. உன் சபைக்கு கொடுக்க வேண்டியதை சபைக்கு கொடு. நீ ஒரு ஆள் இல்லை ஒன்னு கொடுக்கிறதுக்கு, ஆனா உன் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு கொடு. எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்லும் போது இயேசு இன்னும் வீட்டுக்குள்ள வரல. இயேசு வீட்டுக்குள்ள வரல, தெருவில் தான் நிற்கிறான். இயேசு போறேன்னு சொல்லல, நான் உன்னோட வருவேன்னு சொல்லல, அமைதியா தான் இருந்தாரு. பல தடவை இயேசு உன்னிடத்துல அமைதியா தான் இருக்கிறாரு. நீ எப்படி செயல்படுறன்னு பார்க்கிறாரு. நீ சபையில நல்லவன், எனக்கு முன்னாடி நீ நல்லவன், ஆனா நீ வழியில எப்படி இருக்கிற, உன் வீட்டில் எப்படி இருக்கிற, நீ என்ன பண்றன்னு பார்க்கறதுக்கு இயேசு உன்னையும் குறை சொல்லல, நீ யாருன்னு உணர்ந்துக்கன்னு சொல்றார். தம்பி, மகளே, நல்லா கவனி. நீ யாரு? நீ யாரு? ஏமாத்திட்டே வாழணும்னு நினைக்கிறியா? இப்படியே வாழ்க்கை போயிடும் நினைக்கிறியா? எப்ப ஒரு செகண்ட் நீ மனம் மாறியோ அப்ப ஆண்டவர் உனக்கு வீட்டை தரல, அவருடைய ராஜ்யத்தை தருகிறார். எத்தனை பேர் கை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு எளிய நம்பிக்கை. அவன் எல்லாத்தையும் கொடுத்த பிறகு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அவன் எல்லாத்தையும் கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னோன்னு நம்ம நினைக்கிறோம், ஓ பிச்சைக்காரன் ஆயிடுவான். இல்லை இல்லை, ஆண்டவர் எல்லாத்த விட ரட்சிப்பை இந்த வீட்டுக்கு இன்றைக்கு என்ன வந்துச்சு? ரட்சிப்பு. ஒரு வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துன்னு சொன்னது வந்துதான். எல்லாத்துக்கும் மேல உங்க வாழ்க்கையில் நீங்க பெற்ற மிகப்பெரிய பொக்கிஷம் எது தெரியுமா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், நீங்கள் இயேசுவால் காக்கப்பட்டவர்கள், நீங்கள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய பிள்ளையானவர்கள். நீங்களும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் குமாரத்தியாய் இருக்கிறீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? அல்லேலூயா. ஈசாக்கை பலி கொடுக்கிறது என்பது மோர் தென் தட். தன்னை பலி கொடுக்கிறதை விட அது இன்னும் அதிகம். ஒருவேளை எல்லாத்தையும் கொடுக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் கொடுக்கும் போது ஒருவேளை உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா ஈசாக்கை பலி கொடுத்த எதை கொடுத்தானோ அதுதான் விதைச்சதெல்லாம் 100 மடங்கான பலனை கொடுத்தது. அவன் தான் மகா பெரியவனாய் மாறினான். எங்கேயுமே ஆபிரகாம் மகா பெரியவனாய் மாறினான்ல. நீங்க விதைக்கிறத உண்மையா விதைச்சிங்கன்னா உங்களை கர்த்தர் எல்லார விட வர வர அவன் என்ன பண்ணா? மகா பெரியவன். வர வர அவன் விருத்தி அடைந்து, பக்கத்திற்கு கை பிடிச்சவங்க, வர வர நீங்க விருத்தி அடையணுங்க. நீங்க கிரேட் மேனுங்க, நீ ரொம்ப கிரேட், நீங்க ரொம்ப கிரேட், நீங்க ரொம்ப பெரிய ஆளு. சொல்லுங்க பக்கத்துல என்ன அதை சொல்றீங்க சந்தோஷமா, நீங்க கிரேட், பெரிய ஆளு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை விட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேன்மையா கர்த்தர் என்ன விரும்புறாருன்னா, எபேசியர் 2வது அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் இன்னும் கொஞ்சம் மேன்மையா காண்பிக்கிறேன். அதுல ஆண்டவர் எதை விரும்புறாருன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது தேவனுடைய ஈவு. அவனுக்கு மட்டும்தான் அவர் யார் என்பதை பார்க்க ஆசையா இருந்துச்சு. எல்லாரும் அவரை பார்க்க ஆசைப்பட்டாங்க. ஆனா அவன் தான் அவர் எப்படி பட்டவரோ. சொல்லுங்க சொல்லுங்க, நல்ல வாயை தருன்னு சொல்லுங்க, நல்ல வாயை தருன்னு சொல்லுங்க. எப்படிப்பட்டவரோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க எப்படிப்பட்டவனு எனக்கு தெரியுமா? நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? 24 மணி நேரம் நீங்க என்னோட இருந்தா தான் நான் எப்படிப்பட்டவன் தெரியும். அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப கடினம் இல்ல அப்படி நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, 24 மணி நேரமும் என்னுடைய அந்தரங்கத்தில் நீங்க இருந்தா நான் எப்படிப்பட்டவன் தெரியும். சொல்லுங்க.
என் அந்தரங்கத்தில் எத்தனை பேர் தைரியமா உங்க போனை அண்ணா நீங்க அதை செக் பண்ணீங்கண்ணே, கொஞ்ச நேரம் பார்த்து பாருங்கண்ணே அப்படின்னு கொடுத்துட்டு போங்களேன். நான் சொல்றது புரியுதா? உங்க போனை நீங்க நல்ல உத்தமனா இருந்தா அண்ணா இந்த தரனை கொஞ்சம் பாருங்கண்ணே தைரியமா. ஏன்? உங்க அந்தரங்கத்துல இயேசு கை வைக்க விரும்புறாரு, வெறுமையாக்க விரும்புறாரு, உரிமையாக்கி கொள்ள விரும்புறாரு. உன்னை 100க்கு 100 உரிமையாக்க கொள்ள விரும்புறாரு. ஏன் அப்படின்னா அவர் வரும்போது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியில சமாதானம், மனுஷர் மத்தியில. அப்ப அவரை நாம் சொந்தமாக்கி கொள்ளும் போது, நல்லா கவனிங்க, அவரை நான் ரொம்ப கொஞ்சம் டீப்பா போறேன், கொஞ்சம் புரிஞ்சுங்க. நீங்க அவரை சொந்தமாக்கி கொண்டா நீங்களே சமாதானம் ஆயிடுவீங்க. சமாதான காரணர் நீங்க தானே. உங்க வீட்டுல சண்டை போடும்போது அவர் தானா? சமாதான காரணர் யார் தான்? ஏன் சொல்லுவாரு, சமாதான காரணன் நீ தானே, சர்வ வல்லவனும் நீ தானே. இயேசு கூட வருவார்ல. இந்த பாட்டு பாருங்க, நல்லா தெரியுது. வசனத்தை விட பாட்டு நல்லா தெரியுது. சமாதான காரணர் யார்? உங்க வீட்டுல சண்டை போட்டா அடுத்த செகண்ட் அதெல்லாம் தொடச்சிட்டு அப்படி அமைதியாகி சந்தோஷமா, எதுக்கு சண்டை போட்டு, வாங்க சாப்பிடுங்க, எதுக்கு கோவப்படுறீங்க, வாங்க உட்காருங்க, ஒரு டீயை குடிங்க, அப்புறமா மற்றதை பேசுவோம், விடுங்க, அதை பத்தி பேச வேணாம், விடுங்க, எதுக்கு அதை நாசமா. ஏசு எவ்வளவு மன்னிச்சாரு, நான் ஏன் மன்னிக்க கூடாது? ஏன்? சமாதான காரணம் சமாதானம் கொடுத்தாரு, மனுஷர் மத்தியில என்ன கொண்டு வந்தாரு. அப்ப இயேசு ஒரு பேக்கேஜோட வந்தாரு. நிறைய பேரு இப்ப ஏன் சிறு பிள்ளைங்க, எனக்கு கொஞ்சம் ரொம்ப நேரம் எடுத்து பேசுற வேண்டிய வேலை நிறைய இருக்கு, ஆனா எனக்கு டைம் கொஞ்சமா இருக்கு. ஆனா என்ன பண்றது, நீங்க கொஞ்சம் தூங்குறீங்க. தம்பிகளை நல்லா கவனிங்க, உங்க உடம்பு ஒரு தேவனுடைய பொக்கிஷம். உங்க உடம்பு தான் தேவனுடைய ஆலயம். ஒருவன் அதை கெடுத்தால் நான் அதை கெடுப்பேன்னு. உடம்பு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் காயமே, இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பொய்யடா இல்ல. இந்த உடம்புல தான் நம்ம எழும்பி வர போறோம். அல்லேலூயா. மகிமையான உடம்புல தான் என்ன பண்ண போறோம்? எழும்பி வர போறோம். ராத்திரி 10 மணிக்கு படுத்து காலையில 6 மணிக்கு எழுந்திரிச்சா ஒரு 8 மணி நேரம் தூங்குனா இந்த உடம்பு நல்லா இருக்கும். 12 மணி வரைக்கும் என்னடா ராஜா பண்ற? 12 மணி வரைக்கும் என்னடா வேலை உனக்கு? நான் சின்ன பசங்களை கேட்கிறேன், என்னோட பெரிய அண்ணன்க இருக்கிறீங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க நல்லாவுங்க படுத்துருவீங்க. ஏமா மகளே சொல்லு, மகளே 12 மணிக்கு மேல உனக்கு என்ன வேலை? ஒரு அம்மா அப்படி எடுத்துக்கிட்டு ஆன்லைன் பிரேயர்ல எடுத்துக்கிட்டு 12 மணிக்கு நான் 12 மணிக்கு இறங்குறேன், அது தெரியாம நின்றுட்டு அவங்க வெளியில அந்த இதுல நின்று அவ்வளவு வேகமா பேசிட்டு இருக்குது. டக்குன்னு அந்த போனை பிடிங்கிட்டேன். யார்ட்டமா பேசிட்டு இருக்கிறேன்? எங்க வீட்டுக்கார்ட்ட பேசிட்டு இருக்கிறேன். 12 மணிக்கு பிறகு அதுக்கு 3 பிள்ளைங்க. 12 மணிக்கு பேருக்கு எந்த வீட்டுக்காரர் அப்படி கொஞ்சம் பேசுறாரு? யாரோ ஒரு வீட்டுக்காரங்களை சொல்லுங்கள, நான் கும்பிட்டுட்டு போறேன். உன் சரீரம் தேவனுடைய ஆலயம். ஏன் உன்னால 5 மணிக்கு வந்து அப்படியே தூங்கி விடுற, 6 மணிக்கு அப்படி தூங்கி விடுற? உன் சரீரம் கெஞ்சுது, கொஞ்ச நேரம் என்ன பண்ண, என்ன தூங்க விடு. நல்லா பேசுறாரு, திட்டுவாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் அதை தாண்டி என்ன பண்ணுது? உன் சரீரம் எந்திரம் இல்லை. அது நல்ல ஓய்வு கொடு. ஓய்வு நாள்ல நல்ல ஓய்வு கொடு. ஓய்வு நாள்ல கர்த்தருடைய வார்த்தையில நீ நிற்கும் போது ஒரு வாரம் முழுசும் ஓடுற பலனை பெறு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பரிசா இந்த உலகத்துல கொடுத்தது உன்னுடைய சரீரம், உனக்குள்ள இருக்கிற ஒரு ஆத்துமா. தேவன் கொடுத்தது பரிசு அவருடைய ஆவி. அந்த ஆவியில ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நானு இந்த பூமிக்கு வரும்போது என்னுடைய சமாதானத்தை கொடுத்திருக்கிறேன். ஒரு வியாதி உன் சமாதானத்தை இழக்க கூடாது. வியாதிக்கு சொல்லு, எனக்கு கேன்சர் வருது, அடிச்சா போறியா? வியாதிக்கு சொல்லு, சமாதான காரணர் என்னோட இருக்கிறாரு. இந்த வியாதி என்னோட இருக்காது, நீ என்னை விட்டு போவ. கேன்சர் ஆனாலும்
அது ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும், ஹார்ட் அட்டாக் வந்தால் பட்டுன்னு போயிடுவாங்களாம், அது வேற. ஆனா ஏன் ஹார்ட் அட்டாக் வந்தால் பட்டுன்னு போயிடணுமா? என் சரீரத்தின் மேல எனக்கு அதிகாரம் இருக்கு, என் குடும்பத்தின் மேல எனக்கு அதிகாரம் இருக்கு, என்னை சுத்தி இருக்கிறவங்க மேல, என் பிள்ளைகள் மேல எனக்கு அதிகாரம் இருக்கு. அது அன்பின் அதிகாரம். என் சரீரம் நல்லா தான் இருக்கும், என் மனைவி நல்லா தான் இருப்பா, என் பிள்ளைங்க நல்லா தான் இருப்பாங்க, நான் நல்லா தான் இருப்பேன், என் வியாதி என்னை விட்டு போன்னு நீ விசுவாசத்துல போதிக்கத்தக்கதாக ஆண்டவராகிய கர்த்தர் உனக்கு சமாதானத்தை கிஃப்ட் கொடுத்துட்டார். அல்லேலூயா. கர்த்தர் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு என் துக்கங்களை சுமந்து கொண்டார். அது பரிசுங்க, கிஃப்ட். நீ அழுது மூஞ்சோடு உட்கார்ந்து இருக்கிற, எத்தனை காலம் அழுதுட்டு உட்கார்ந்து இருப்ப. உன் முகத்தை பார்த்தா உனக்கு பிரியமா இருக்குதா சொல்லு. நீ உன் முகத்தை பாரு. என் முகத்தை பார்த்தா எனக்கே சந்தோஷமா இருக்கு. எத்தனை பேருக்கு? கையெல்லாம் தூக்கிறாத, மற்றவங்க பொறாம ஆயிடுவாங்க. உன் முகத்தை பார்த்து சந்தோஷப்படணும், உன் உடம்பை பார்த்து ஒரு சந்தோஷப்படணும், உனக்கு போட்டிருக்கிற சட்டையை பார்த்து, உன் துணிமணியை பார்த்து சந்தோஷப்படணும், உன் வீட்டை பார்த்து சந்தோஷப்படணும். ஏன்னா இது இயேசு எனக்கு கொடுத்தது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றாங்க? நல்ல கை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. கிஃப்ட். இந்த உலகத்துல கர்த்தர் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தான்னா, பரலோகத்தை பூமி அனுபவிக்கணும், தெய்வீகத்தை மனிதன் அனுபவிக்கணும், ஒளியை இருள் நீக்கணும், இருளை நீக்கணும், ஒளி இருளை நீக்கணும். ஆண்டவர் உள்ளத மரணத்துக்கு உயிரை பரிசாக கொடுத்தார், மன்னிப்பை பாவிக்கு கொடுத்தார், குணமாக்குதலை நோயாளிக்கு கொடுத்தார், கடவுளை தன்னை மனிதனுக்கு கொடுத்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றாங்க? ஏன் அவர் நம்ம வீட்டில் இருக்கணும்? நான் அதை திருப்பி சொல்றேன் பாருங்க. பரலோகமே பூமிக்கு வந்துச்சு. எப்ப? இயேசு வந்ததுனால. உன் வீட்டுக்குள்ள இயேசு வந்தார் அப்படின்னு சொன்னா அது ஒரு சாதாரணமான காரியம் கிடையாது. ஏன்னா இயேசு வீட்டுக்குள்ள வரும்போது பரலோகமே இப்ப பூமிக்கு வந்திருக்கு, பரலோகமே உன் வீட்டுக்கு வந்திருக்கு. போகும்போது யாரோட போகணும்? அதுக்காக கூட்டு வந்த பிள்ளைங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. 12 வயதில் இயேசு எருசலேமில் இருந்து விட்டார். அது கூட பரவாயில்ல, 85 வயசு கிழவி யாரா விட்டுட்டு போயிட போறீங்க? பரலோகமே பூமிக்கு வந்துச்சு. அதுதான் இயேசு. அதுதான் என்னது? இயேசு தெய்வீகத்தை மனித தன்மைக்கு கொடுக்க வந்தார். மனித தன்மை என்பதை நான் என்ன சொல்றேன்? கோபப்படுறது என்னுடைய இயல்பு, இச்சை என்பது என்னுடைய இயல்பு, பொறுமை இல்லாம இருக்கிறது என்னுடைய இயல்பு, பொல்லாப்பு நினைக்கிறது என்னுடைய இயல்பு, அசிங்கமானதை திங்க் பண்றது என்னுடைய இயல்பு. இதெல்லாம் என் மனித தன்மை. அதுதான் பிசாசு பயன்படுத்துறான். கொஞ்சம் இச்சை, அதை அழகா போட்டு போட்டு காட்டுறான். இத்தனோண்டுக்குள்ள அடங்கிட்டோம் நம்ம. ஒரு காலத்துல சினிமாவாவது பரவாயில்ல போல இருக்கு, அவ்வளோ பெருசு இதை சொல்லிவிட்டோன்னு உடனே சினிமா பரவாயில்லன்ட்டாருன்னு போய் சினிமா தேட்டரில் போய் நிற்காது. அது கூட பரவாயில்ல போல. 3 மணி நேரத்தில் என்ன பண்ணிட்டோம்? 2 மணி நேரத்தில் உட்காந்துட்டு வந்துட்டோம். ஆனா 24 மணி நேரமும் உன்னை அடிமையாக்குறது உன் சிந்தனை, உன் வேலை எல்லாமே தடைப்பட்டு போகிறது இத்தனோண்டுல. இப்ப அடுத்தது இப்போ கூகுள்ல வேற கண்டுபிடிச்சிட்டான், கண்ணாடிக்குள்ள உலகம். இதுல இருந்து நீ பேசிக்கலாம், இது என்ன பார்க்கணும்னு நினைக்கிறத பார்த்துக்கலாம். இன்னொன்னு கொண்டு வந்துட்டு இருக்கிற 5 வருஷத்துல எல்லாமே மாறும். 5 வருஷத்துல எல்லாமே மாற போகுது. ஏஐல, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல என்ன மாற போகுதுன்னா, நீ ஒரு சண்டை காட்சியை பார்க்கும்போது இந்த தடவை ஏன் கதாநாயகன் அடிக்கணும், அது அவன் எதிர்த்து என்ன பண்ணணும், இவன் அடிக்கட்டும். அப்புறமேல இவளோடு கூட ஏன் அந்த கதாநாயகன் கட்டிப்பிடிச்சு ஆடணும், அந்த இடத்துல நான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த ஒன்னை கொண்டு போய் அதுல நிறுத்திடும். அது நீயே அவளோட ஆடுற மாதிரி இருக்கும், எல்லாமே நீயே எல்லாமே இருக்கிற மாதிரி எல்லாமே கொண்டு வர போற. சினிமா எல்லாமே, சினிமா எல்லாம் தூக்கி போட போறாங்க. எல்லாம் நீ நினைக்கிறது அது செய்யும். சோத்திரம். நம்ம இன்னும் சொல்ல போனா நம்ம இயேசுவை தேடி இங்க வந்திருக்கிறோம். உன் செல்போன்ல, உன்னுடைய ஐபேட்ல அல்லது உன்னுடைய கம்ப்யூட்டர்ல என் கண்ணாடிக்குள்ள இயேசு தெரிவார். நீ பார்த்தீங்கன்னா இயேசு உன்னோட இருப்பார். எல்லா 3Dல வந்து நிற்பார், உன்னோட தாராளமா பேசுவார். இப்ப நான் பேசுற மாதிரியே அவரு வந்து நின்று எல்லாமே பேசுவார். உனக்கு நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் கொடுப்பாரு, உன்னை தொடுவாரு, உன்னை சுகமாக்குவாரு, எல்லாமே நடக்கும். ஆனா உண்மைக்கும் பொய்க்கும் உள்ள வித்தியாசத்தை யாரும் பார்க்க முடியாத ஒரு காலங்கள் வருகிறது.
உண்மைக்கும் பொய்க்கும் உள்ள வித்தியாசத்தை காண முடியாத ஒரு காலங்கள் வருகிறது. அந்த பொய் இன்னைக்கு உன்னை வேடிக்கைக்குள்ள கொண்டு வருது, அழகுக்குள்ள கொண்டு வருது. இந்த உலகத்துல தேவன் படைத்த எதுவும் அழகுக்காக அல்ல. உன்னை பார்த்து சொல்ற பாரு, நீ எல்லாம் அழகா தான் இருக்கிற. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, எதுவுமே என்ன இல்லை, அழகுக்காகவும் இல்லை, கவர்ச்சிக்காகவும் இல்லை, விளையாட்டுக்காகவும் இல்லை. தேவன் படைத்த எல்லாமே நீ நீதிமானாய் வாழணும், அதை ஆளுகை செய்யணும். எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு? அதுதான் மனித தன்மை. இறைவன் ஆளுகிறவர், ஆண்டவர் ஆளுகிறவர். அந்த ஆளுகையை கர்த்தர் உனக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார். தெய்வீகத்தை இந்த மனித தன்மைக்கு கொண்டு வந்தார். நீ இருள விரும்பின ஒரு காலத்துல இல்ல, உன்னை சுத்தி வெளிச்சம் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றாங்க? இருள் உள்ள வெளிச்சத்தை கர்த்தர் கொண்டு வரணும்னு விரும்புறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, மன்னிப்பை பாவிக்கு கொண்டு வந்தார். உங்க இருதயத்துல எவ்வளவு தப்பு பண்ணிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம செஞ்சதுக்கெல்லாம் தண்டனைனா 100 வருஷத்துக்கு கொடுத்தா கூட பத்தாது, அத்தனை தண்டனை. ஆனா இயேசு உன்னை மன்னிச்சிட்டாரு என்பதை நீ நிச்சயமாய் அறியணும். இன்னும் மனசாட்சி உன்னை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. நீ ஆண்டவர்கிட்ட சொல்லி, நான் பிள்ளைகளை நாம் பாவம் செய்தால் இயேசுவினிடத்துல வரக்கடவும், நம்முடைய பாவங்களை அவர் தமது இரத்தத்தினாலே கழுவி நம்மை சுத்திகரிக்கிறார். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன பண்ணோம்? சுத்திகரிச்சிட்டீங்களா? அதுக்குதான் திருவிருந்து, அதற்கு தான் திருவிருந்து. பிள்ளைகளை போல மாறுங்க. ஒரு செகண்ட்ல சிரிக்குது, ஒரு செகண்ட்ல அழுகுது, ஒரு செகண்ட்ல தப்பு பண்ணிட்டோன்னு உடனே சாரி கேளு அப்படின்னு சொல்லி சொல்றோம். சொன்னோன்னு அந்த பிள்ளை கீழ் படிஞ்சு, மம்மி சாரி அண்ணன், சாரி அண்ணன், நான் தப்பு மன்னிச்சுக்கு அழுகுது. மன்னிக்காம போயிருவியா நீ? இப்ப அப்ப நான் பேசல அப்படி, அப்ப இப்படி செஞ்சல அப்படின்னு அடிச்சுக்கிட்டே இருப்பியா நீ? நீயே உன் பிள்ளைய பண்ணிக்கும் போது கர்த்தர் பிள்ளைய மன்னிக்க மாட்டாரா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றாங்க? சகையு ஒரு செகண்ட் முள்ள அவன் ஒரு பாவி. ஆனா இயேசு சொல்றாரு, இவனை போல நீதிமான் யாருமே இல்ல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றாங்க? சந்தோஷமா இருந்தா கை தட்டி சொல்லுங்கப்பா. உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிச்சார்னா உன் வியாதியிலிருந்தும் உன்னை குணமாக்குவார். இயேசு வந்து உன்னை குறைவா விட்டுட்டு போக மாட்டாரு. நீ இயேசுவோட இங்க ஆரம்பிச்சிட்டீன்னா உன்னை குறைவா ஒரு வியாதியோட, உன்னுடைய குறைவா கஷ்டத்தோட, உன்னுடைய கடன் பிரச்சனையோட, உன்னுடைய நம்பிக்கை இல்லாத தன்மையோட, அல்லது உன்னுடைய கஷ்டத்தை அப்படியே இருக்கட்டும் சொல்ல மாட்டாரு. கர்த்தர் பரிபூர்ணத்தை கட்டளையிடுவார். அதனாலதான் ஆபிரகாமுக்கு இவன் குமாரனாய் இருக்கிறானே. சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். எனக்கு ப்ராப்ளம் என்னன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க நல்லா கவனிங்க, நான் சொல்லி இப்போ முடிக்கிறேன். எப்படி ஒரு டைம் தான், கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்போ ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம். ஒரு உதாரணத்துக்கு உங்க கையில ஒரு கல்யாண அன்னைக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அது வேஸ்ட் தெரியுமா? நிறைய வேஸ்ட். அதை அப்படி தட்டி அப்படி பார்த்தோன்னே கப்பன் சாசர் தூக்கி வை. அடுத்த கல்யாணத்தில் எவனாவது ஏமாறுவான், அப்ப வேற ஒரு பேப்பரை சுத்தி கொடுத்துடலாம். அப்புறம் அப்படி அப்படி தடவி பார்த்தோன்னே இது கிளாக்கு அப்படி தொடாத. நம்ம வீட்டில் எத்தனை கிளாக்கு தான் வைக்கிறது? அதை திரும்பி என்ன பண்ணுவோம்? இன்னொருத்தருக்கு கொடுப்போம், எல்லாத்தையும் தூக்கி. அப்புறம் மேல மாமியார் பாப்பா, இந்த புதுசா வந்த எந்த பொருளும் என்ன பண்ணக்கூடாது, நீ இப்ப தொடக்கூடாது, இதெல்லாம் பழசெல்லாம் தான், எல்லாத்தையும் தூக்கி மேல போட்டுணும். இது ஆளுக்கு ஒன்று சொல்லிட்டு கொண்டு போய் இங்க வச்சாச்சு. இது மூடி இருக்கு. ஒரு பிள்ளைங்க வந்தா என்ன பண்ணும்? முதல்ல யாரும் இல்லைன்னா என்ன பண்ணும்? திறந்து பார்க்கும். அப்புறமேல அதுல அந்த கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு, ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு. அது என்ன பண்ணும்? அழகா கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி, சொல்லுங்க, அப்படி அழகா அந்த பேப்பர் வேணும்னு எடுத்து ஒரு மாதிரி அப்படி யோசிக்குமா? அட்டை பெட்டி இருக்கும், அப்புறம் இயேசு பீத்து அப்பத்தை ஏன் தெரியுமா கொடுத்தாரு? நான் யாருன்னு நீ அறியணும்.
அல்லேலூயா. இன்னும் இயேசுவை நம்ம வாசலா பார்க்கிறோம். இயேசு என்ன தெரியுமா சொல்றாரு? வாசலுக்குள்ள வா, என்னை நீ வாசலா பார்த்துட்டு போயிடாத. வாசல்ல நின்று பட்டை போட்டேன், நான் குங்குமம் வச்சுட்டேன், நான் வாசல்ல நிக்கிறேன், இயேசுவின் பாதம் கிடைச்சா போதும், அடிச்சு உள்ளவா. நீ உள்ளே சென்று, உள்ளும் புறம்பும் சென்று, சொல்லுங்க, நீ உள்ளேயும் மேய்ச்சலை கண்டறியணும். நீங்க நல்ல மேய்ச்சலை பார்த்தீங்களா இல்லையா? என் தலையிலேயே கழிக்கிறீங்களே. இன்னைக்கு நல்ல மேய்ச்சலை கண்டீங்களா இல்லையான்னு கேட்டேன். எப்ப ஒரு 4 பேராவது மரியாதைக்காக சொல்லுங்க ராஜா. புரியுதா உங்களுக்கு? நீ நல்ல மேய்ச்சலை என்ன கண்டறியறியோ அத வெளியில தான் மேய்ச்சலையே பார்க்க முடியும். நீ உள்ள கேட்கலாம், ஆனா அனுபவிக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னோடு கூட வரியா, மேய்ச்சலை நீ பார்க்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என்னுடைய மேய்ப்பரா இருக்கிறார். நான் வெறும் வாசல்ல வந்து நின்றுட்டு போறவன் கிடையாது, வாசல்ல நின்று போறவன் கிடையாது, அந்த மேய்ச்சலை கண்டடைகிறவன். அல்லேலூயா. அந்த ராஜ்யத்தை அந்த பிள்ளைங்க எல்லாரும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம், திருவிருந்து கொண்டாடுறோம், மாசந்தோறும். இன்னும் சொல்ல போன பெந்தகோஸ்தே பண்டிகை சொல்றோம். இயேசு நம்ம பெந்தகோஸ்தே பண்டிகை அடுத்த வாரம் கொண்டாட போறோம்ல, அது என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசு தன்னை கிழித்து, பிதாவே என் ஆவியை உம்மிடத்துல என்ன பண்றேன், ஒப்படைக்கிறேன்னு சொன்னாச்சு. உலக தோற்றத்தின் முதல் ஒரு மனுஷனோடு ஆவியானவர் முழுமையா இருந்ததே கிடையாது. ஆனால் ஒருத்தவரோடு தான் ஆவியானவர் இருந்தார். அது யாரு? இயேசு. அதனால்தான் பிறக்கும் போது அவருடைய ஆவியினால பிறந்தார். இயேசு தன்னிடத்திலிருந்து ஆவியை கொடுக்கிற வரைக்கும் அது யாரும் என்ன பண்ணல, பெற்றுக்கொள்ளல. ஆனா இயேசு சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எழுந்து நிற்கலாமா? அல்லேலூயா. பரிசை கண்டல்ல, அதை சுதந்திரித்து கொண்டு போக போறோம். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். போகாதீங்க, இருங்க ஒரு நிமிஷம், அதை உணர்ந்து. அல்லேலூயா. சகையும் இயேசுவும் ஒண்ணா நடக்கிற ஒரு காட்சியை பாருங்க. நீங்களும் இயேசுவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒண்ணாக்கி நடந்து போக போறீங்க, சுதந்திரிக்க போறீங்க. மதம் இல்ல, சடங்கு இல்ல, ஏறி இல்ல, பணக்கார இல்ல, உன் தகுதியை பார்த்து இயேசு இல்ல. நீ சின்ன பிள்ளையா வந்த போதும், நம்புனா போதும். சின்ன பிள்ளை நம்பும், அம்மா அப்பாவை நம்பும். ஒரு தாய்கிட்ட வந்து படிச்சுக்கும், இந்த தாயா எப்படியெல்லாம் இருக்கலாம், ஆனா தாய் அப்படி நம்பும். அந்த அப்பா எவ்வளவு மோசமானவனா இருக்கலாம், ஆனா அப்பா அப்படி நம்பும். இந்த குழந்தை 3 மாச குழந்தை, 6 மாச குழந்தை, 1 வயசு குழந்தை, எங்க அப்பா தான் ஹீரோ, எங்க அம்மா தான் ஹீரோயின், எங்க அப்பா அம்மா விட வேற யாரும் கிடையாது. இன்னைக்கு நீ குழந்தையா போற. இயேசுவை போல என் வாழ்க்கையில வேற யாரும் இல்லவே இல்லை. நானும் இயேசுவும் ஒன்றாக நடக்க போகிறோம். எத்தனை பேர் புரிஞ்சுச்சு? நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய சமூகத்தில், நானும் இயேசுவும் ஒன்றாய் நடக்க போகிறோம். நானும் இயேசுவும் ஒன்றாய் நடக்க போகிறோம். அதற்கான வாழ்க்கைக்காக கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.